வணக்கம் நண்பர்களே. 2024 செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி கடக ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலிருந்தே மாதம் ஆரம்பிக்குது. அதனால் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சாதகமான வகையிலேயே இந்த மாதம் அமையும். இருந்தபோதும் கடகராசிக்காரங்க புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனம் அதிகமாக தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியாத புரியாத விஷயங்களில் ஈடுபடாதீங்க. மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு மற்றவங்களை நம்பி காரியங்களில் ஈடுபடாதீங்க. வழக்கமாக இருந்து வரக்கூடிய விஷயங்களுக்கு எந்த ஒரு குற்றம் குறையும் இருக்காது. புதிதாக மெனக்கிடக்கூடிய விஷயங்களுக்கு தான் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள், அலைச்சல்கள், மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் வந்து போகும். ஸோ கடகராசிக்காரங்க இந்த விஷயங்களை தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தைகளில் சாதகத்தன்மைகள் இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றி வருவீங்க. கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கும். அதே நேரம் மாதத்தின் பிற்பகுதிகளில் மட்டும் இந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றவங்களுக்காக வாக்குறுதிகள் கொடுப்பது போன்ற விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போது சமீபகாலமாகவே இந்த கடகராசிக்காரங்க இந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசாக ஈடுபாடுகள் காட்டி வரமாட்டாங்க. பட் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பட் அது மாதத்தின் ஆரம்பத்தில் எல்லா விஷயங்களுமே சக்ஸஸ் கொடுக்கும். மாதத்தின் பிற்பகுதிகளில் அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவைப்படும். பல நாட்களாக மனசில் அடக்கி வச்சுருந்ததெல்லாம் மாதத்தின் பிற்பகுதிகளில் சிலர்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் கொட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும். அதேபோல் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் மாற்றின் முற்பகுதிகளில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். குறிப்பாக இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றின் முற்பகுதிகளில் கொஞ்சம் இழுபறியாகவும் தடை தாமதங்களாகவும் அமையும். மாற்றின் பிற்பகுதிகளில் இது சார்ந்த விஷயங்களும் தடைகள் விலகி நன்மைகளை எதிர்பார்க்க முடியும். சிலருக்கு புதிய வாகன யோகங்கள், ஆடை ஆபரண சேர்க்கைகள், வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள் போன்ற விஷயங்களோட அமைப்புகள்லாம் ரொம்பவுமே சாதகமான வகையில் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் கடகராசி பெண்களுக்கு பொருள் ரீதியாக ஏதோ ஒரு வகையில் ஆதாயம், அனுகூலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும். பொருளாதார ரீதியான சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். இருந்தபோதும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு செலவுகளும் ஈக்குவலாக இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக இந்த பிரயாண ரீதியான விஷயங்கள், வெளியிடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா செலவுகள், விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே போல் குடும்பத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா விரயங்கள், செலவுகள் அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்கும். அதனால் கடகராசிக்காரங்க இந்த கணக்கு வழக்குகள் சார்ந்தெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கச்சிதமாக கடைபிடிச்சிக்கோங்க. உங்களுடைய வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். இருந்த போதிலும் அளவுக்கு மீறாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் ஒரு கலவையான அமைப்புகள் இருக்கும். பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த 6-7 மாதமாக வெளி இடங்களில் பெருசாக ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்காது. ரொம்பவுமே தனிமைப்பட்டது போல் உணர்ந்து வருவாங்க. பட் இந்த மாத அமைப்பின்படி வெளி இடங்களில் சில சாதகமான அமைப்புகள் இருக்கும். பட் இருந்தாலுமே ரொம்பவுமே இன்வால்மெண்ட் ஆகிக்க வேண்டாம். வெளி இடங்கள் சார்ந்த விஷயங்கள், பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் முடிக்காமல் பாதியில் விட்டுவிட்ட விஷயங்களை இந்த மாதம் முடித்து வைத்து வருவீங்க. அதே போல் வெளி இடங்களிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறதும் சிலருக்கு கிடைக்கப்பெறும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமான தன்மைகள் இருக்குது. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். பிரயாணங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் அவசரத்தையும் கோபத்தையும் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் இந்த மாதம் தன்னிச்சையாகவே தேவையில்லாத விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி வரும். பொழுதுபோக்குக்காக கொஞ்சம் அதிகமாக செலவுகள் ஏற்படலாம். இல்லைனா விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள், விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படலாம். சிலருக்கு வாகனங்கள் ரீதியாக அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் ரீதியாக பழுது பார்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ எப்படியோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த காரிய ரீதியாக ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் செலவுகள், விரயங்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயங்களில் கொஞ்சம் கருத்தும் கருமாக இருக்க வேண்டும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சிகரமான சுக அனுபவங்களை பெற்று வருவீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இந்த விஷயங்கள், காரியங்களை சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். பட் மாதத்தின் பிற்பகுதிகளில் மட்டும் குடும்ப விஷயங்கள், காரியங்களை கொஞ்சம் கவனம் தேவைப்படும். நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மந்தமாக இருப்பதையும் பார்க்கலாம். ஸோ அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து வர்றது நல்லது. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான வகையில் இருக்கும். தந்தை வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கணும். தாய் வகையில் மட்டும் மாதத்தின் முற்பகுதியில் சில சங்கடங்கள், அலைச்சல்கள், சோர்வுகள் போன்ற விஷயங்கள் வரலாம். மாதத்தின் பிற்பகுதியில் அதுவும் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் பட்டுப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். எதையுமே சரி அப்படின்னும் எடுத்துக்க முடியாது, தவறு அப்படின்னும் எடுத்துக்க முடியாது. அதனால் உடன்பிறப்புகள் இந்த மாதம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது.
அதேபோல் கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அளவான அமைப்புகளில் தான் இருக்கும். சமீப காலங்களில் குழந்தைகள் வகையில் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சில அனுகூல அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு வந்திருக்கும். பட் இந்த மாத அமைப்பு குழந்தைகள் வகையில் கொஞ்சம் மலைச்சல் தரக்கூடிய விஷயங்களும் விரயம் தரக்கூடிய அமைப்புகளும் தான் தென்படுது. குழந்தைகளை தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் மந்தமாகத்தான் செயல்பட்டு வருவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வர்றது நல்லது. கணவன் மனைவி உறவுகளின் போது அனுசரித்து போகக்கூடிய தன்மைகள் இருக்குது. பட் இருந்தாலும் எதையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டாம். எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். நிதானம், பொறுமை அப்படிங்கிறது தேவைப்படும். பட் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால எல்லா விஷயங்களுமே சமாளித்து வருவீங்க. திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் கொஞ்சம் சாதகமான நிலைகளிலே வேலை செய்யுது. குறிப்பாக மாதத்தின் ஆரம்ப பகுதிகள் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகளில் இருக்கும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகளையே பார்த்து வருவீங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் மாதத்தின் பிற்பகுதிகளில் சாதகமான நிலைகளில் இருக்கும். மாதத்தின் முற்பகுதிகளில் மாணவர்கள் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அதே போல் மாணவர்களுக்கு இந்த மாதம் தேவையில்லாத விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் மாணவர்கள் எந்த ஒரு காரியத்திலுமே கொஞ்சம் விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதிகள் எல்லாவித சங்கடங்களும் தீர்ந்து மாணவர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் இருக்கும். பொதுவாக கடகராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் கடினமான உழைப்புகளை கொடுக்கக்கூடியவங்க தான். பட் இருந்தாலுமே அதற்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் ஓய்வுகளையும் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத அன்வான்டான விஷயங்கள், ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது முக்கியமான வேலைகள் விட்டு தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபட்டு வருவாங்க. இல்லைனா பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகளை அதிகம் காட்டி வருவாங்க. ஸோ தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முழுமையான ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ பெரும்பாலான விஷயங்களை வழக்கமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் கவனம் செலுத்துறது கொஞ்சம் நிறுத்திக்கங்க. கொஞ்சம் அது சார்ந்த விஷயங்களை அனுசரித்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தேவைப்படும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சில சாதகமான அனுகூலமான அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த வெளியூர் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படலாம். அல்லது வேலை தொழில்களில் சில விஷயங்கள் புதிதாக செய்யலாம், இல்லைன்னா இது இப்படி மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த மாதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக மாற்றங்களை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு சில சாதகமான தன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ ஓவராலாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு கலவையான நிலைகளில் தான் செயல்படுது. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் அனைத்து விஷயங்களுமே கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தலாம். பட் மாதத்தின் பிற்பகுதிகளில் பெரும்பாலான விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும். பட் அந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் சுணக்க நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் கடகராசிக்காரங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.